திமுக 1000 ரூபா கொடுக்குது, 2000 ரூபா கொடுக்குது, அதிமுக 2000 ரூபா கொடுக்குது, தாவேகா 2500 ரூபா கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்குங்க. மக்கள் மன்றத்தில் ஆட்சியை நிற்பாங்க, ஆட்சியில் வந்து கருத்து தேர்தல் வாக்குறுதி கேட்பாங்க, மக்கள் கொடுத்துல வரி பணத்தில் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர், அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, அது திருப்பி நாட்டு மக்களுக்கே வரும். அது வரி இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார யுக்தி அரசாங்கம் கொடுக்குது. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, 2000 ரூபா 2500 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் வரப்போகிறது இல்லை, நீங்கள் வாங்கி தானே பழக்கம். திருநதியா நீங்கள் எங்கேருந்து கொடுக்க போறீங்க? வாங்குறது தானே உங்களோட பாகனிய. நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, நீங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை. உங்களோட கொள்கை, உங்கள் கோட்பாடு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்களே. இதை நாட்டு மக்கள் எங்கே ஏற்றுக்கிட்டாங்க? நான் கேட்குறேங்க. இந்த நாட்டில் அதிமுக களத்தில் இருக்கு, திமுக களத்தில் இருக்கு. நம்ம எந்த பாஜக எந்த RSS வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி தமிழ்நாட்டில் களம் காண்றவர்கள் தான் நாம் தமிழர் இருக்கோம். நீங்க கவனமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மரியாதைக்குரிய மாவீரர் பழனி பாபா அவர்கள் சொல்வார், எந்த பெரியாரை எந்த அம்பேத்கரை ஏற்றுக்கவில்லையோ அவர் பின்னாடி போவாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, தவேகாவா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்காக, பெண்ணுரிமைக்காக, நாட்டு மக்களுக்காக களத்தில் நின்ற பெரியாரை ஒரு கருத்தை வந்து உயர்த்தி பிடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று பத்தி பேசக்கூடிய நாம் தமிழருக்கு உங்களுக்கு வந்து கொள்கை இருக்கா? உங்களோட கொள்கை என்ன? நாம் தமிழரோட கொள்கை முழுக்க முழுக்க ஏன்னு கேட்டீங்கன்னா RSS ஒரு கொள்கை இருக்குங்க. இந்த நாட்டில் வந்து முஸ்லிம் இருக்கலாம், கிறிஸ்தவர் இருக்கலாம், பௌத்தர் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ராமரை வழிபடுறதா இருக்கணும். இதுதான் ஆபத்து. இது அதிமுகவும் ஏத்துக்காது. மேடம் ஜெயலலிதா ஏத்துக்கிட்டவங்க கிடையாது. மோடியா லேடியான்னு கேட்பாங்க. திமுகவும் ஏத்துக்காது. பெரியார் மண் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள் நாம் தமிழர்கள். இந்த நாட்டில் நீ முஸ்லீமா இருக்கணுமா, கிறிஸ்தவனா இருக்கணுமா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணுமா, நீ முருகரை ஏத்துக்கணும் சொல்லக்கூடியவர்கள் நாம் தமிழர்கள். அவரோட கொள்கை கோட்பாடு பாத்தீங்களா? அவர்களும் பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் ராமரை வழிபடணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க அல்லாஹ் வழிபடுறோம், ஒருத்தர் கிறிஸ்தவர் வழிபடுறாரு, ஒருத்தர் முருகரை வழிபடுறாரு. ஆனா நீங்க இருந்தால் முருகரை வழிபடணும் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நாம் தமிழர் இருக்கவங்க. RSS ஆபத்தானவர்கள்.